Hello students, இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th physics electrostaticsலேருந்து your numerical. What is the magnitude of an electric field intensity that will balance the weight of an electron? அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு எலக்ட்ரான் இது எடுத்துப்போம். இந்த எலக்ட்ரானு இது மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸு நார்மல் ஃபோர்ஸ் நம்ம எஃப்னு சொல்லுவோம். டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணது கிராவிடேஷன் ஃபோர்ஸு எம்ஜி. சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் பண்ணது அப்படின்னு வச்சுங்களேன், அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்? இஇ அப்படின்னு இருக்கும். இப்போ இதை நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குது, இதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் நம்ம? இதுவும் ஃபோர்ஸ், கிராவிடேஷனும் இதுவும் ஒரு ஃபோர்ஸு. அப்படின்னா சிம்பிளாக எப்படி சொல்லலாம், நம்ம இங்கே இருக்க அப்வர்டு ஃபோர்ஸ் வந்து எஃப் இஸ் ஈக்குவல் டு இஇன்னு சொல்லுவோம். கிராவிடேஷன் ஃபோர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ண என்ன கிடைக்கும் நமக்கு? இஇ விச் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி இ ஈக்குவல் டு என்ன வரும்? எம்ஜி டிவைடட் பை இ எழுதலாமா? மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் வேல்யூ நோன் வேல்யூ நமக்கு தெரியணும். அந்த வேல்யூ 9.1 இன்ட்டு 10⁻−31. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எர்த்துக்கு 9.8. ஓகே, ஸோ கீழே சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானு 1.6 இன்ட்டு 10⁻−90. ஓகே, ஸோ நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்னன்னு கிடைக்கும்? இ ஈக்குவல் டு இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ 5.6 இன்ட்டு 10⁻−11 நியூட்டன் பர் கூலும். இப்படி ஒரு ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த இடத்துல சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், மேலே நார்மல் ஃபோர்ஸு, இங்கே கிராவிடேஷன் ஃபோர்ஸ், ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணுறோம்? இது ஈக்குவேட் பண்ணுறோம். ஸோ இ ஈக்குவல் டு எம்ஜி, அதில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டியோட வேல்யூ கால்குலேட் பண்ணுறோம் வித் ஸ்டாண்டர்ட் வேல்யூ வச்சு. புரியுதா? தேங்க்யூ.